அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் கிரகநிலைகளுடைய வாயிலாக அமையப்பெற போகின்றது அப்படின்னே சொல்லலாம். அவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள், எப்படிப்பட்ட தாக்கங்களை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூன் மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு முக்கிய நபர்களினுடைய சந்திப்பும் அவர்களால் உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் பெறும், மனதில் தைரியம் அதிகரிக்க செய்யலாம். சுய நம்பிக்கை உண்டாக பெறுவீங்க. எடுத்த காரியங்களை செய்து முடிக்கிறதுல எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்ற வாய்ப்புகள் எதிரில் வந்து தோன்றும். வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கப்பெறலாம். செயல்திறன் அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாக பெறும். அதே போல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். உறவினர்கள் மத்தியில் மரியாதை கூடும். பெண்களுக்கு எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகவும் பெறலாம். பிரிந்த குடும்பத்தினர்கள் ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. கலைத்துறையினருக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. அரசியல் துறையினருக்கு வளர்ச்சி பெற மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. செலவை குறைப்பதன் மூலமா பணத்தட்டுப்பாடு குறையலாம். மாணவர்களுக்கு கல்வியில திருப்தியான நிலை காணப்படும். தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள் வேகமாக நடைபெறும். தடைகள் அகலும். எதிர்பார்த்த அளவு வியாபாரம் பெருகி பணவரத்தும் இருக்கும். தொழிலாளர்களால் மிகுந்த லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சாமர்த்தியமான செயல்கள் மூலமா காரிய வெற்றி காண்பாங்க. பெண்களுக்கு எடுத்த காரியங்களில் சாதகமான போக்கு காணப்படும். மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவோ நேரிடலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக அலைய வேண்டியும் இருக்கும். சக ஊழியர்களால் உதவியும் இருக்குங்க. உற்பத்தி துறையில் இருப்பவர்களுக்கு பொன்னான வாய்ப்புகள் கைகூடி வரும். வாழ்க்கை துணை மூலமாக நன்மைகள் உண்டாக பெறும். குடும்ப உறுப்பினர்களின் நலன்ல அக்கறை காட்டுவீங்க. தொழில் வியாபாரம் மந்த நிலை மாறும். சாதுரியமான பேச்சின் மூலமா வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. விலகி சென்ற வாடிக்கையாளர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிவர்த்தியாகி தங்கள் சொற்களுக்கு மதிப்பு அதிகரிக்கவும் செய்யலாம். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. வழக்கு விவகாரங்களில் காலதாமதமான நிலை காணப்படலாம். வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கும். மாணவர்களுக்கு பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க. கல்வியில் வெற்றி பெற பாடுபடுவீங்க. பணவசதி அதிகரிக்கவும் செய்யலாம். தெய்வ சிந்தனையும் அதிகரிக்கலாம். வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாக பெறுவீங்க. எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும். இடமாற்றமும் உண்டாகும். எதிர்பாராத திடீர் செலவினங்களும் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவு ஏற்படுங்க. எதிர்பார்த்த லாபம் குறையவும் ஆரம்பிக்கலாம். புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக அலைய வேண்டியும் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்கும். குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாம். தங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவது நன்மையை தரும். பெண்களுக்கு மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும். கலைத்துறையினருக்கு எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்தி தான் தப்பித்து கொள்ள வேண்டி வரும். அரசியல் துறையினருக்கு தங்களுடைய வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்க பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண்பதில் ஆர்வம் உண்டாகும். மனதில் உற்சாகம் ஏற்படுங்க. கடித போக்குவரத்து சாதகமான பலன்களை தரலாம். கலைத்துறையினருக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கப்பெறுவீங்க. அவர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. தொழில் மந்தமாக காணப்பட்டாலும் வருமானம் விளக்கம் போல இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே சந்தோஷம் நீடிக்க செய்யும். பிள்ளைகளுக்கு தேவையான ஆடை அணிகலன்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. அரசியல் துறையினர் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும். சக மனிதர்களிடம் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. கவனத்தை சிதற விடாமல்
படிப்பது அவசியம். மனதில் இருந்த கவலை வருத்தம் நீங்கி மகிழ்ச்சி ஏற்படலாம். எல்லா முயற்சிகள்லையுமே வெற்றி கிடைக்க பெறுவீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற பாடுபட வேண்டியும் இருக்கலாம். மற்றவர்களின் பிரச்சனைகளுக்கு வழியே சென்று உதவிகள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பது பற்றிய கவலை நீங்கும். மனதில் உற்சாகம் பிறக்கும். தொழில் வியாபாரம் சீராகும். தொழில் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரலாம். வியாபாரத்திற்கு தேவையான பண உதவி கிடைக்க போட்டிகள் குறைய ஆரம்பிக்கும். அதே நேரம் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் சாதகமாக முடிய உதவும். காரியங்களில் தாமதமும் உண்டாகலாம். அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் விளக்கம் போலவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையிலையுமே முழு கவனத்துடன் ஈடுபடுவது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளி குறையும். பெண்களுக்கு எந்த காரியத்திலையும் ஈடுபடும் முன்பாக திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. கலைத்துறையினருக்கு உடன்பணி புரிபவங்க வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் பார்த்து கொள்வது நல்லதுங்க. அரசியல் துறையினருக்கு முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கப் பெறுவீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய மந்தநிலை மாற கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியம். எந்த வேலையிலையுமே முழு கவனத்தை செலுத்த பாருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். பூமி தொடர்பான பிரச்சனைகள் இழுபறியான நிலை உண்டாக செய்யலாம். மன தெம்பும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் சற்று மந்தமான நிலை காணப்பட்டாலும் லாபத்திற்கு பஞ்சம் இருக்காது. மன வருத்தத்துடன் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள். அதே நேரம் வரவேண்டிய பணம் கைக்கு கிடைக்க தாமதமானாலும் கட்டாயம் கிடைக்க பெறுவீங்க. போட்டிகளை சமாளிக்க வேண்டியும் வரலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலையும் சந்திக்க நேரிடலாம். நிதானமாக இருப்பது ரொம்ப நல்லது. அலுவலகத்தில் நல்ல பெயர் கிடைக்க பெறுவீங்க. மேலிடத்துல இருந்து அதிகமான சுமைகளை தருவாங்க. மன தைரியம் உண்டாகும். பெண்களுக்கு மனமகிழும் சம்பவங்களும் நடக்கலாம். முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். பணவரத்து அதிகரிக்கும். அதே நேரம் பயணங்கள் பெரிய நன்மைக்கு வழிவகுக்கும். தந்தையின் உடல் நலத்தில் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. அதே நேரம் எந்த ஒரு காரணத்திற்காகவும் சீக்கிரம் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தவறான வழிகளில் செல்ல மனம் விருப்பப்படலாம். அதை தவிர்ப்பது நல்லது. இரத்த அழுத்த நோயாளிகள் கவனமாக இருக்க பாருங்க. சரியான நேரத்தில் மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திப்பீங்க. இருமல் அல்லது வயிற்று வலியால் அவதிப்படுவீங்க. காதலர்களுக்கு இந்த காலம் சாதகமாக கிடையாதுங்க. ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது முக்கியமான ஒன்று. விரும்பிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் வளர்ச்சி இருக்கிறதுனால மன மகிழ்ச்சியாகவே இருக்கும். பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீரலாம். நீண்டகால நோயில் இருந்த நிவாரணமும் கிடைக்கலாம். சட்ட விஷயங்கள்ல இருந்து விலகி இருப்பது நல்லது. பிள்ளைகள் மீது ஒரு கண் வைத்துக் கொள்வதும் ரொம்ப நல்லது. எதிரிகளான தொந்தரவுக்கு ஆளாவீங்க. வேலையில் மன அழுத்தம் உருவாகலாம். தலைவலியால் அவதிப்படுவீங்க. பண பரிவர்த்தனைகளில் கவனமாக இருக்க பாருங்க. வாகனத்தை கவனமாக ஓட்டுறதும் காலில் காயம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது அவசியம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே செயல்பட பாருங்க. வியாபாரத்தின் நிலை முன்பை விட சற்று மேம்பட்டும் காணப்படலாம். இருப்பினும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. கூடுதல் வருமானம் வருவதால மனம் மகிழ்ச்சியாகவே இருக்கும். காதல் உறவுகளில் வெற்றி கிடைக்கலாம். தொழிலில் வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். புதிய வேலையை இந்த காலகட்டத்தில் தொடங்கவும் வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே நேரம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகின்றது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மன உறுதியுடன் நீங்கள் அனைத்தையும் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. எதிர்ப்புகள் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்கலாம். எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்தி தான் தப்பித்து கொள்ள வேண்டியிருக்கும். தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க பெறுவாங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கலாம். பிள்ளைகள் தங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு திருப்தி தர வகையில் இருக்குங்க. பணவரத்து ஓரளவுக்கு எதிர்பார்த்தபடி இருக்க பெறலாம். எடுத்த
காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்க பெறுவீங்க. உற்சாகமாகவே காணப்படுவீங்க. ஆரோக்கியம் உண்டாக பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையவும் ஆரம்பிக்கலாம். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தடுமாற்றம் ஏற்படுங்க. எந்த வேலையை முதல்ல கவனிப்பது என்று குழப்பமும் வரலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் டென்ஷனுடன் காணப்படுவாங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன லேசங்கள் தெளிவான நிலை ஏற்படுங்க. அதே மாதிரி தங்களுடைய வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்க பெறும். பயணங்கள் செல்லவும் நேரலாம். பணவரத்து திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கிறது. கடினமாக உழைக்க வேண்டியும் இருக்கும். அதன் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. மேலிடத்தின் கனிவான பார்வை தங்கள் மீது விழும். டென்ஷனை குறைத்து வேலைகளில் கவனத்தை செலுத்துவது நல்லது. மனதில் கவலை ஏற்பட்டு நீங்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு முன்னேற்றத்தையும் பெரிய அளவில் வளர்ச்சியையும் தரக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. இருந்தாலும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மிகுந்த கவனமாக இருக்கணும். வேலையில் பேப்பர் போடுற அப்படிங்கிறது, வாக்குவாதம் செய்கிறது, தான் சொல்வது தான் சரி அப்படிங்கிறது, முதலாளிகளுக்கு ஆலோசனை கூறுவது போன்றவற்றை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா வேலையை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். உறவுகளால் சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு சரியாகும். அடுத்தடுத்து செட்டில் ஆகக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு உண்டுங்க. யோகத்தை அதிகமாக பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்கள் தீரும் அமைப்பு ஏற்படுகிறது. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இழுபறியாக இருந்து வந்த சிக்கல்கள் தீருங்க. முன்னேற்றம் நிறைந்த காலகட்டமாகவே இருக்க பெறுவீங்க. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு என எல்லா விஷயங்கள்லையுமே ஏற்றம் ஏற்படும். புதிய வண்டி வாகனங்களை வாங்குவீங்க. இரத்த பந்த உறவுகள், தாய் வழி உறவுகளிடம் இருந்து வந்த மனத்தாங்கல், கஷ்டம் அனைத்துமே நீங்க பெறுவீங்க. அதே மாதிரி பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க. பதவி உயர்வு ஏற்படலாம். சம்பள உயர்வு கிடைக்க பெறலாம். சில பல யோகங்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்களும் இருக்கின்றதுங்க. இன்னொரு வேலை தொழிலை ஆரம்பிக்காம இப்போது இருக்கக்கூடிய வேலையை விடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அமைதியாக இருப்பது பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்துங்க. உத்தியோகத்தில் அமைதியாக இருந்தால் பெரிய ஏற்றங்கள் கிடைக்க பெறலாம். தொழிலில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், கூட்டாளிகள் மாற்றம் அப்படின்னு அனைத்து விதமான மாற்றங்களும் ஏற்படலாம். குடும்பத்தில் அற்புதம் ஏற்படுங்க. சுபிக்ஷம் உண்டாகலாம்.